அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சிதம்பரம் மக்களவை தொகுதியில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிதம்பரத்தில் இன்று நடைபெறும் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தயாராகி வருகின்றனர். சிதம்பர நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலையொட்டி அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடனும் 40 நமதே என்ற வெற்றி முழக்கத்துடனும் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 3ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 4ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட மீனம்பாக்கத்தில் கழக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு எழுச்சியுரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி வாக்கு சேகரித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியின் கழக வேட்பாளரை ஆதரித்து நாகர்கோவில் பொருட்காட்சி மைதானத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது லட்சக்கணக்கில் கூடியிருந்த அஇஅதிமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலையை குறிக்கும் வகையில் 2 விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அலை கடலென திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் கச்சத்தீவை திரும்பப் பெறவும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சம்மட்டி அடி கொடுப்பதுடன் அஇஅதிமுக அங்கம் வகிக்கும் அரசு மத்தியில் அமைய கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் தேர்தல் மட்டுமல்ல, மக்கள் ஆட்சியை, மக்கள் நலன் காக்கும் ஆட்சியை நிலைநாட்டும் தேர்தல். இந்த தேர்தலின் மூலம் இந்திய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடும்ப ஆட்சிக்கு, ஊழலாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதன் மூலம் மக்களாட்சி மலர வேண்டும். இதனை வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று உங்கள் வாக்குகள் மூலம் உங்களால் நிறைவேற்றிட முடியும். மத்தியிலே மக்களாட்சி மலர்ந்தால் மட்டும் போதாது, அந்த ஆட்சி தமிழகத்தின் ஆட்சியாக, நமது ஆட்சியாக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் ஆட்சியாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், தமிழர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், தமிழர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறும். இதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? மாநில அரசு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. உதாரணமாக மீனவர்கள் பிரச்சனை, அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு, நிலக்கரி ஒதுக்கீடு போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. இதனை தற்போதுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு செய்கிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. கச்சத்தீவினை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மனு தாக்கல் செய்த அரசு தற்போதைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. தமிழர்களின் வாக்குகளை பெற்று மைனாரிட்டி ஆட்சி அமைத்த திரு கருணாநிதியும் தமிழகத்திற்கு சாதகமான பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. இப்படிப்பட்ட தமிழக விரோத காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இந்த தேர்தலில் நீங்கள் நிரந்தர விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் சிதம்பரம் தனித்தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்
திரு மா சந்திரகாசிக்கு ஆதரவாக சிதம்பரத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சிதம்பரம் பைபாஸ் சாலையில் பிரம்மராயர் கோயிலுக்கு அருகே பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் வகையில் ஆங்காங்கே அலங்கார வளைவுகளும் கழக கொடி தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் தொகுதிக்கு வருகை தருவதை எதிர்பார்த்து மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பதாக சிதம்பரம் தொகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொள்கை முடிவின் அடிப்படையில் தேசிய அளவில் பிரதமராக வந்தால் நதிநீர் பிரச்சனை, பல்வேறு கொள்கை முடிவுகளிலே நிரந்தரமான தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். விவசாயிகள் முதல்வர் அவர்கள் பாரத பிரதமராக வருவதற்கு துணை நிற்பார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அம்மா அங்கே சிதம்பரம் நகருக்கு வரனால இந்த நகரமே விழா கோலம் போன்றிருக்கு. மேட்டுக்குடி மார்க்கத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த லேப்டாப்பை சாதாரண மக்கள்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம தங்கத்துக்கு தாலிலாம் கொடுக்குறாங்க. ஆடு மாடெல்லாம் நிறைய கொடுக்கறதுனால இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு தெய்வமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அம்மா வர்றதுனால நாளைக்கு இன்னும் கூட்டுற களை கட்டுன்றதுல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அம்மா வருங்கால பாரத பிரதமர் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். காணாப்பூர் அடிச்ச ஒரு திசை கூட இல்லாத அளவுக்கு எங்களை வாழ்வு கொடுத்து மேன்மைப்படுத்தினாங்க. அந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் சிதம்பரம் நகருக்கு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆதரிக்க வராங்க. அம்மாவுடைய வருகையை உங்க சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்துல ஒவ்வொரு மக்களும் அம்மாவுடைய வருகையை எதிர்பார்த்து அவளோடு இருக்க நாங்க அம்மாவுக்கு வாக்களித்து 40 தொகுதியிலே அம்மா வெற்றி பெற்று எங்களுக்கு தமிழ் மாநிலத்தில் அம்மா முதலமைச்சர் இருந்தா என்ன செய்தாங்களோ அதை விட தாண்டி எங்களுக்கு செய்வாங்க நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் அம்மாவுடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அலைக்கடல் என திரண்டு வந்து தங்களது பேராதரவை தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.